அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வெளியிட்டவாறு இந்த ஆண்டு பிஜிடிஆர்பி தேர்வு நடக்குமா? சென்ற ஆண்டே பல முன்னணி கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி தேர்வு வரப்போகுது. கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண அந்த கொஸ்டின் பேப்பர் தயாரிப்பு குழுவெல்லாம் சென்னையில் போய் ரெடி பண்ணிட்டாங்க. விரைவில் அறிவிப்பு வருது, தேர்வு வரும்னு சொன்னாங்க. நான் அப்பொழுதே சொன்னேன், இந்த தேர்வு வர்றதுக்கு இந்த ஆண்டு அறிவிப்பு வருவதற்கு 2024ஆம் ஆண்டு அறிவிப்பு வருவதற்கு உறுதியாக வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருந்தேன். அதே போலவே சென்ற ஆண்டு உறுதியாக வாய்ப்பு வரவில்லை. இந்த ஆண்டு அறிவித்திருக்கிறார்கள், பிஜிடிஆர்பி அறிவிப்பு வரும் என்றும் நியமனங்கள் நடைபெறும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். தேர்வு நடைபெறுமா, தேர்வு முடிந்ததுக்கு பிறகு நியமனம் எப்போது நடைபெறும் என்பதை இந்த வீடியோ வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக காலி பணியிடங்கள் பொறுத்தவரையில் காலி பணியிடங்கள் இருக்கிறதா என்றால், காலி பணியிடங்கள் அவர்கள் அறிவித்துள்ள அறிவிக்கையை விட அதிகமாகவே காலி பணியிடங்கள் உள்ளது. இதற்கு முன் நடைபெற்ற நியமனம் 2022ஆம் ஆண்டு அக்டோபரில் நியமனம் நடைபெற்றது. அப்போது தான் நியமனம் நடைபெற்றது. அந்த தேர்விலேயே பணியிடங்கள் குறைத்து தான் வழங்கப்பட்டன. அந்த தேர்விலும் கூட முதலில் அறிவிக்கப்பட்ட பணியிடங்களை விட கூடுதல் பணியிடங்கள் அறிவிப்பு உறுதியாக வெளியாகும் என்று நான் கூறியிருந்தேன். அதே போலவே அதுக்கு அறிவிப்பும் கூடுதலாக வந்தது. அதை தாண்டியும் காலி பணியிடங்கள் இருக்கிறது என்று நான் அப்பொழுதே கூறிக்கொண்டு வருகின்றேன். அதே போலவே இப்பொழுதும் காலி பணியிடங்கள் அதிகமாகவே உள்ளது. ஆனால் இருக்கின்ற காலி பணியிடங்களை முழுவதுமாக அரசு நிரப்பவில்லை. அறிவித்துள்ள காலி பணியிடங்களை விட அதிகமான காலி பணியிடங்கள் நிஜமாகவே பள்ளிக்கல்வித்துறையில் முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரையில் உள்ளது. மாணவர்கள் சேர்க்கையும் கணிசமாக அதிகரித்து உள்ளதாகவே தகவல் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. சரி, இந்த ஆண்டு தேர்வு எப்படி நடைபெறும் என்று பார்ப்போமானால், அறிவித்துள்ளவாறு தேர்வு அறிவிக்கை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 2-3 மாதங்களுக்குள்ளாக அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தேர்வு பெரும்பாலும் ஜனவரி அல்லது பிப்ரவரி வாக்கில் தேர்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அந்த தேர்வு முடிந்தாலும், தேர்வு முடிவு பல இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் செய்தாலும் கூட நியமனங்கள் உறுதியாக 2026 நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. 2027க்கு நியமனங்கள் போக வாய்ப்பு உண்டு. ஏன் என்று கூறுகிறேன் என்றால், உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு உள்ளது. அந்த வழக்கில் முதுகலை ஆசிரியர்கள் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சென்றவர்கள் மீண்டும் முதுகலை ஆசிரியராகவே அனுப்ப வேண்டும். உயர்நிலைப்பள்ளிக்கு தலைமை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மட்டுமே நியமிக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த வழக்கின் தீர்ப்பு சென்னை உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்தது என்னென்னா, மறுபடியும் முதுகலை ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர்களாக இருந்து உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் போனவர்கள் மீண்டும் முதுகலை ஆசிரியராக செல்ல வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு. அதை நடைமுறைப்படுத்த அரசு அப்போது தயாராக இருந்து அதற்கான வேலைகளெல்லாம் முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்தது. ஆனால் எந்த காரணத்தினாலேயோ அதை மீண்டும் கைவிட்டுவிட்டு அந்த வழக்கை மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று இப்பொழுது அந்த பதவியில் இருக்கும் ஆசிரியர்களை மீண்டும் முதுகலை ஆசிரியராக நியமிக்க விடக்கூடாது, அவர்கள் அப்படியே தொடர வேண்டும் என்பதற்காக போராடி வருகிறார்கள். அதில் ஒரு 1000 பணியிடங்களை வைத்து கொண்டு தான் இவர்கள் நியமனம் செய்ய வேண்டும். மீதி உள்ள காலி பணியிடங்களுக்கு தேர்வு செய்ய வேண்டும். அது ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஆசிரியர்களை நியமிக்கிறோம், அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளோம், அதற்கான தேர்வுகளை நடத்தியுள்ளோம் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக மட்டும் உறுதியாக தேர்வு நடைபெறலாம். ஆனால் நியமனம் என்பது பொறுத்தவரை இந்த ஆண்டு, அதாவது 2026 நடைபெறுவது நியமனம் சற்று சந்தேகமே. இந்த வழக்கை பொறுத்து நியமனங்கள் 2027 நடைபெறலாம், அல்லது அதற்கு முன்பு நடைபெறுவதற்கான வாய்ப்பு குறைவு என்பது தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், காலி பணியிடங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த பணியிடங்களை குறைத்து தேவையான அளவிற்கு மட்டுமே அரசால் ஊதியம் வழங்குவதற்கு தேவையான பணியிடங்களை மட்டுமே
நிரப்ப முன் வருவார்கள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். நன்றி.